ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் ஜனவரி 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர். அடுத்த 2 ஆண்டுகளில் இந்திய பொருளாதார வளர்ச்சி 6.5% இருக்கும் அப்படின்ட்டு சர்வதேச நாணய நிதியம் கூறியிருக்கு. 2023 பார்த்தோம்னா இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் 8.2% இருந்துச்சாம். 2024 போன வருடம் பார்த்தோம்னா 6.5% இருந்தது. 2025லையும் 6% இருக்கும். 2026லையும் 6% இருக்கும் அப்படின்ட்டு சர்வதேச நாணய நிதியம் கூறியிருக்கு. அடுத்த 2 ஆண்டுகளில் இந்திய பொருளாதார வளர்ச்சி 6.5% இருக்கும் அப்படின்ட்டு சர்வதேச நாணய நிதியம் கூறியிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா குடியரசு தின விழா சிறப்பு விருந்தினராக இந்தோனேசிய அதிபர் சுபியாந்தோ பங்கேற்கிறதா சொல்லியிருக்காங்க. குடியரசு தின விழா சிறப்பு விருந்தினராக இந்தோனேஷிய அதிபர் பங்கேற்க இருக்காங்க. இந்தோனேஷிய அதிபர் பேர் சுபியாந்தோ. இந்தியாவின் 76வது குடியரசு தின விழாவில் இந்தோனேஷிய அதிபர் விருந்தினராக கலந்து கொள்வார் அப்படின்ட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியிருக்கு. இந்தோனேஷிய அதிபர் யாருனாக்கா சுபியாந்தோ. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா அமெரிக்கா ஜனவரி மாதத்தை தமிழ் மொழி மற்றும் பாரம்பரிய மாதமாக கடைபிடிக்கிறதுக்கு அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தீர்மானத்தை அறிமுகம் செஞ்சுருக்கு. தமிழ் மொழி பாரம்பரிய மாதம் அப்படின்ட்டு எந்த மாதத்தை சொல்லியிருக்காங்கனாக்கா ஜனவரியை எங்கே கடைபிடிக்க இருக்காங்கன்னு பார்த்தோம்னா அமெரிக்காவில். இதற்கான தீர்மானம் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செஞ்சுருக்காங்க. ஜனவரி மாதத்தை தமிழ் மொழி பாரம்பரிய மாதமாக அறிவிக்கிறதுக்கு அமெரிக்காவில் நாடாளுமன்றத்தில் தீர்மானம் அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா யாலா பனிப்பாறை. இது பார்த்தோம்னாக்கா நேபாளத்தோட மிக விரிவாக ஆய்வு செய்யப்பட்ட பனிப்பாறைகளில் ஒன்று தான் யாலா பனிப்பாறை. இது 2040ஆம் ஆண்டுக்குள் மறைந்து விடும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுதா சொல்லியிருக்காங்க. யாலா பனிப்பாறை நேபாளத்தின் மிக விரிவாக ஆய்வு செய்யப்பட்ட பனிப்பாறைகளில் ஒன்று தான் யாலா பனிப்பாறை. இது 2040க்குள் மறைந்து விடும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா நீதிபதி சத்யநாராயணன் தலைமையிலான குழு. இந்த குழு எதுக்காக அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இப்போ புதிய குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைப்படுத்தினாங்க. அந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைப்படுத்தினதை பற்றி பொதுமக்கள்கிட்ட கருத்துகள் கேட்கறதுக்கு தான் இவங்க நீதிபதி சத்யநாராயணன் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டிருக்கு. நீதிபதி சத்யநாராயணன் தலைமையிலான குழு புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்க ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா கிழக்கு இந்தியாவின் முதல் வானியல் ஆய்வகம் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மேற்கு வங்கம். கிழக்கு இந்தியாவின் முதல் வானியல் ஆய்வகம் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மேற்கு வங்கம். மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் கீழ் கிழக்கு இந்தியாவின் முதல் மற்றும் நாட்டிலேயே 6வது வானியல் ஆய்வகம் மேற்கு வங்கத்தில் புருலியா மாவட்டத்தில் உள்ள பஞ்சட் மலையில் திறக்கப்பட்டிருக்கு. இது கிழக்கு பகுதியில் முதல் வானியல் ஆய்வகம். நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா 6வது வானியல் ஆய்வகம் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கனாக்கா மேற்கு வங்கத்தில் புருலியா மாவட்டத்தில் உள்ள பஞ்சட்ங்கிற மலையில் திறந்திருக்காங்க. இந்தியாவிலேயே இது 6வது வானியல் ஆய்வகம்னு பார்த்தோம். கிழக்கு பகுதியில் முதல் வானியல் ஆய்வகம். நம்ம இந்திய லெவலில் எடுத்துக்கிட்டோம்னா இது 6வது வானியல் ஆய்வகம்னு பார்த்தோம். அப்போ முதல் வானியல் ஆய்வகம் எங்கே ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தோம்னா லடாக். 2வது உத்தரகாண்ட் மாநிலத்தில் நைனிடால். 3வது பார்த்தோம்னா ராஜஸ்தான் மாநிலம் மவுண்ட் அபு. 4வது பார்த்தோம்னா மகாராஷ்டிரா மாநிலம் கார்பானி மலைகள். 5வது நம்ம தமிழ்நாட்டில் காவலூர். நம்ம தமிழ்நாட்டில் எங்கே வானியல் ஆய்வகம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா காவலூர். கிழக்கு இந்தியாவின் முதல் வானியல் ஆய்வகம் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மேற்கு வங்கத்தின் புருலியா மாவட்டத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க.
அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா, நம்ம இந்தியாவில் தரமான காற்று கிடைக்கும் நகரங்கள் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து முதலிடத்துல நம்ம தமிழ்நாட்டின் திருநெல்வேலி முதலிடத்துல இருக்குது. 2வது இடத்துல பார்த்தோம்னா அருணாச்சல பிரதேசத்தின் நாகர்லகுன் அது 2வது இடத்துல இருக்குது. 3வது இடத்துல பார்த்தோம்னா கர்நாடகா மாநிலத்தின் மடிக்கேரி 3வது இடத்துல இருக்குது. 5வது இடத்துல நம்ம தஞ்சாவூர் இடம்பெற்றிருக்கு. இந்தியாவில் தரமான காற்று கிடைக்கும் நகரங்கள் பட்டியலில் முதலிடத்துல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திருநெல்வேலி, 2வது இடத்துல அருணாச்சல பிரதேசத்தின் நாகர்லகுன், 3வது இடத்துல கர்நாடக மாநிலத்தின் மடிக்கேரி, 5வது இடத்துல தஞ்சாவூர். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா மையா சம்மன் யோஜனா. இது வந்து ஜார்க்கண்டில் உள்ள ஒரு திட்டம். இந்த திட்டம் என்னன்னு பார்த்தோம்னா பெண்களுக்கான திட்டம். நமக்கு இப்படி இங்கே பெண்களுக்கான உதவி திட்டம் கொடுக்குறாங்க. அது மாதிரி பெண்களுக்கான திட்டம் தான் வந்து அங்கே மையா சம்மன்கிற யோஜனாங்கிற ஒரு திட்டம். எங்கே உள்ள திட்டம்னு பார்த்தோம்னா ஜார்க்கண்ட். அங்கே பார்த்தோம்னா இத்திட்டத்தின் கீழ் உதவித்தொகை டிசம்பர் மாதத்துலேருந்து 2500 ரூபா உயர்த்திருக்காங்களாம். 2500 ரூபா உயர்த்திருக்காங்களாம். மையா சம்மன் யோஜனாங்கிற திட்டம் வந்து எங்கே நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஜார்க்கண்டில். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா கௌரவ சிங்கப்பூர் குடியுரிமை விருது. இது வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த தருண்தாஸ்ங்கிறவங்க பெற்றிருக்காங்க. இது வந்து சிங்கப்பூரில் வழங்கக்கூடிய குடியுரிமை விருது. இந்த விருது எதுக்கு யாருக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னாக்கா, அங்கே அதாவது சிங்கப்பூர் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் மேம்பாட்டுக்காகவும் சிங்கப்பூரில் இல்லாதவங்க ஒருத்தவங்க ஆற்றிய தலை சிறந்த பங்களிப்புக்காக சிங்கப்பூர்னால் கொடுக்கப்படுற உயரிய விருது தான் வந்து இந்த கௌரவ சிங்கப்பூர் குடியுரிமை விருது. இதில் வந்து நம்ம இந்திய தொழில் அதிபரான தருண்தாஸ்ங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கௌரவ சிங்கப்பூர் குடியுரிமை விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா தருண்தாஸ். இந்திய தொழில்துறை தலைவர். இவங்க தருண்தாஸ்ங்கிறவங்க இந்திய தொழில்துறை தலைவர். நாட்டின் வளர்ச்சிக்காகவும் மேம்பாட்டிற்காகவும் சிங்கப்பூர் அல்லாத ஒருவர் ஆற்றிய தலை சிறந்த பங்களிப்பிற்காக சிங்கப்பூர் அரசாங்கம் வழங்கும் உயரிய அங்கீகாரம் தான் வந்து இந்த கௌரவ சிங்கப்பூர் குடியுரிமை விருது. கௌரவ சிங்கப்பூர் குடியுரிமை யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா தருண்தாஸ். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ரெட்டை ஆண்டு 2026 ரெட்டை ஆண்டாக கொண்டாடுறோம் அப்படின்ட்டு எந்த 2 நாடுகள் அறிவிச்சிருக்குன்னு பார்த்தோம்னா இந்தியாவும் ஸ்பெயினும். எந்த ஆண்டை 2026 ரெட்டை ஆண்டாக கொண்டாடுறோம் அப்படின்ட்டு இந்தியாவும் ஸ்பெயினும் சொல்லியிருக்கு. இந்தியா மற்றும் ஸ்பெயினுக்கு இடையே கலாச்சாரம், சுற்றுலா மற்றும் செயற்கை நுண்ணறிவு முன்னேற்றங்களை கொண்டாடும் வகையில் 2026 ஆண்டு ரெட்டை ஆண்டாக கொண்டாடப்படும் அப்படின்ட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ரெட்டை ஆண்டாக எந்த ஆண்டை கொண்டாட இருக்கிறதா சொல்லியிருக்காங்கன்னா 2026. எந்த 2 நாடுகள்னு பார்த்தோம்னா இந்தியாவும் ஸ்பெயினும். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா கோகோ உலகக்கோப்பை. கோகோ உலகக்கோப்பை வந்து நம்ம இந்தியாவில் தான் முதல் முறையாக இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவில் புதுடெல்லியில் இந்திரா காந்தி விளையாட்டரங்களில் நடைபெற்றிருக்கு. முதலாக அந்த கோகோ உலகக்கோப்பை நடைபெறுறது இப்போ தான் வந்து நடைபெறுது. இந்த போட்டியில் பார்த்தோம்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் 2 பிரிவிலுமே வந்து நம்ம இந்திய அணி வந்து சாம்பியன் பட்டத்தை பெற்றிருக்காங்க. கோகோ உலகக்கோப்பை போட்டியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் 2 பிரிவிலுமே வந்து நம்ம இந்திய அணி சாம்பியன் பட்டம் பெற்றிருக்காங்க. இந்த உலகக்கோப்பை கோகோ விளையாட்டோட சின்னம் என்னன்னு பார்த்தோம்னா தேஜஸ் மற்றும் தாரா. கோகோ உலகக்கோப்பையோட சின்னம் என்னன்னு பார்த்தோம்னா தேஜஸ் மற்றும் தாரா. கோகோ உலகக்கோப்பை வந்து முதலாக இப்போ தான் நம்ம இந்தியாவில் நடக்குது. இந்தியாவில் புதுடெல்லியில் இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடக்குது. இந்த போட்டியில் வந்து ஆண்கள் மற்றும் பெண்கள் 2 பிரிவிலுமே நம்ம இந்திய அணி வந்து சாம்பியன் ஆகியிருக்காங்க. இந்த கோகோ உலகக்கோப்பையோட சின்னம் என்னன்னு பார்த்தோம்னா தேஜஸ் மற்றும் தாரா. அடுத்து பார்த்தோம்னா லோக்பால் தினம். லோக்பால் தினமாக எதை கொண்டாடுறாங்கன்னு பார்த்தோம்னா ஜனவரி 16. லோக்பால் தினம் எதுன்னு பார்த்தோம்னா ஜனவரி 16. லோக்பால் தினம் ஜனவரி 16. லோக்பால் அறிமுகம் செய்யப்பட்ட நாள் பார்த்தோம்னா 16/1/2014. லோக்பால் அறிமுகம் செய்யப்பட்ட நாள் 16/1/2014. லோக்பால் தினம் ஜனவரி 16. ஜனவரி மாதம் பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிறைய கரண்ட் அஃபேர் இருக்குது. இப்போ நான் இது வரைக்குமே பார்த்தோம்னா ஒரு 100 கரண்ட் அஃபேர் கொடுத்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு ஜனவரி 20 வரைக்கும் தான் ஓடிருக்கும்.
இதுவே பார்த்தோம்னா ஒரு 100 கரண்ட் அஃபேர் ஓடிடுச்சு. இன்னும் பார்த்தோம்னா கண்டிப்பாக எப்படியும் ஒரு 50க்கு மேலே தான் இன்னும் இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்போதே படிச்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம எக்ஸாம் டயத்தில் படிச்சுக்குவோம் அப்படின்ட்டு விட்டோம்னா வந்து பின்னாடி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு படிக்கும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாகவே அப்போக்கப்போ கரண்ட் அஃபேர் படிச்சுக்கங்க. அப்போதைக்கு சேர்த்து வச்சு படிக்க வேணாம். தேங்க்யூ.